அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லஃபீஸா கிச்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஷூட் பண்ண வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஃபோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால என்னால் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. சர்வீஸ் பண்ண கொடுத்த இடத்துல வந்து ரொம்ப லேட் ஆக்கிட்டாங்க. அதனால எனக்கு இன்னும் என் கைக்கு வந்து ஃபோன் வரல. இன்ஷால்லா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் எங்கே போயிட்டுருக்கோம்னாக்கா சிதம்பரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த கார் வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபால்ட்டாக இருந்ததுனால சர்வீஸ்க்கு கொடுத்துருந்தோம். இப்போ தான் வந்து வந்துச்சு. சரி கார் வந்தோடனே எல்லாம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சிதம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா மென்ஸ் வேர்ல்டு கடைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு போனோம். ஷாஹிதுக்கு வந்துட்டு ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போனோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பெரிய பசங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் இருந்தது. ஷாஹிதுக்கு பார்த்தீங்கன்னா இவன் கேட்குற கலர் வந்து அங்கே இல்லை. ஒரு கலர் கிடச்சிச்சு, பட் வந்து சைஸ் பெருசாக இருந்ததுனால அவனுக்கு அங்கே செட் ஆகலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அவன் கேட்ட கலரும் கிடச்சிச்சு. ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு வேறு ஷாப்புக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ஆடி சீசன் போயிட்டுருக்கனால நிறையா வந்து எல்லா ஷாப்லேயும் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரௌடாகவே இருந்தது. சிதம்பரத்தில் இந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து கூட்டமாகவே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா TN31க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ வந்து ஷாகிதுக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் ட்ரெஸ் பார்த்துட்ருக்கோம். யாருக்குமே இன்ன வரைக்கும் எடுக்கல. ஒரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒன்று தேடி தேடி எடுக்கிறதுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் சட்டன் அமையாது. அப்போயே நாங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீட்டுக்கு போய்ட்டு திரும்பி வந்து மறாவது நாளே வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி தான் ஷாகிதுக்கு ஆகும். அதனால் இந்த தடவை வந்து பரவாயில்ல, எவ்வளோ டைம் எடுத்தாலும் இவனுக்கு பிடிச்சதே இவனே வந்து பார்த்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயுமே இவன் கேட்ட கலர் இருக்குது, பட் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னக்கோண்டு இருந்துச்சு. இவன் வந்து இந்த ஸ்கை ப்ளூவில் கேட்டான். அங்கேயும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பேரடைஸ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போய் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். லஃபீஸாவும் சாகிதும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோன்னே எங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததோடய நாங்கள் கூட்டிகிட்டு வந்ததுனால எதுவுமே பசங்க வந்து சாப்பிடவே இல்லை. பசங்க 2 பேருமே வந்துட்டு இங்கே வந்து பீட்சா சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஆசையில் வந்தாங்க. லஃபீஸாவுக்கு வந்துட்டு ஸ்மைலி கேட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தா. சரி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடையாது. இங்கே வந்து கிரில் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து இங்கே இருந்துச்சு. ஷாஹிதுக்குமே வந்து கொஞ்சம் ஃபீவர் வந்துருச்சு. எங்கள் ஹோட்டலுக்குள்ளே வந்து உட்காந்ததோடையே அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபீவர் வந்துச்சு. அதனால் வந்து அவனும் ஒழுங்காகவே சாப்பிடல. அம்மாவுக்கும் வந்து இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சாப்பிடக்கூடாது. அதனால் அவங்களுமே சாப்பிடல. அக்காவுமே வந்துட்டு அவ்வளோதான் சாப்பிடல. இதில் சாப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் மரியம் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணிகிட்ருந்தோம். இங்கே ரேட்லாம் பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ரேட்டில் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே வந்துருச்சு. ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபுட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். இங்கே வந்துட்டு அப்படி இல்லை. கொஞ்சம் வந்து குயிக்காகவே வந்து எல்லாமே எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே நாங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னாக்கா கிரில் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் லாலிபாப்பும், அப்புறம் ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து குப்பூஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஷவர்மா மட்டும் தான் வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஓவர் மசாலாவாக இருந்தது. அதனால் வந்து ஷவர்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் பிடிக்கல. எங்கள் வீட்டு பசங்களெல்லாம் வந்து ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரது வேஸ்ட்டு. எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணும்போது எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கடைசியில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. உங்கள் வீட்லேயும் பசங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லஃபீஸாவும் ஷாஹிதும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு சிக்கன் பாப்கார்ன் வாங்கி கொடுத்துட்டோம். அதை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஷாஹிது பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பாப்கார்ன் கூட ஃபுல்லாக சாப்பிடல. அவனுக்கு ஃபீவர் இருக்கிறதுனால அவனுக்கு சுத்தமாகவே சாப்பிட்றதுக்கு பிடிக்கலங்கிறான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹோட்டல் ஃபுட்டுலாம் அவ்வளோதான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா எதுவுமே விரும்பி சாப்பிட மாட்டான். ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது வேஸ்ட்டு. அவனுக்கு வந்து பர்கர் மட்டும்தான் பிடிக்கும். அது வாங்கி கொடுத்தோம்னாக்கா பேசாமல் சாப்பிட்டுட்டு அப்படியே கம்முன்னு இருப்பான். வேறு எதையுமே கேட்கவே மாட்டான் அவன். இங்கே சாப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நானும் மரியம் மட்டும் தான் சாப்பிட்டோம். சிக்கன் பாப்கார்ன் வந்து அங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கவே இல்லை. ஷாஹிதும் லஃபீஸாவும் சாப்பிட்டதுனால ஷாஹிதுகிட்டேருந்து வந்து பேலன்ஸ் இருந்தது அதுக்கு அம்மா கிட்ட கொடுத்துட்டோம். அம்மா மட்டும் அதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மற்றது எதையுமே அவங்க சாப்பிடலை. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் பாப்கார்ன் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லுலாம் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பி வந்து சிக்கன் பாப்கார்ன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து ஷாஹிதுக்கு வந்து ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம்.
அக்கா வந்து ஷாகிதை கூட்டிகிட்டு நான் போய் ஷர்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. முருகன் டெக்ஸ்ட் போய் பார்க்கலாம், ஃபைனலாக அங்கேயாவது வந்து இவனுக்கு செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. நானும் மரியம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஷாப்புக்கு வந்து போனோம். மரியம் வந்து கொஞ்சம் ஃபேன்சி திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் போனோம். எங்கே போனாலுமே லஃபீஸாவுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. அந்த லிப்ஸ்டிக்கும் நெயில் பாலிஷும் பார்த்திங்கன்னா இப்போ எங்கே போனாலுமே எடுத்துப்பா. வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததோடு வந்து ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கிட்டு ஸ்கெட்ச் அடிக்கிற மாதிரி ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிவிடுவா. நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா உடம்புலலாம் ஒட்டிக்கும், போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் அவளுக்கு நான் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். முருகன் டெக்ஸ்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. கலெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்ல க்ரௌடும் இருந்தது. ஷாகிதுக்கு வந்து ஃபைனலாக வந்து இங்கே தான் வந்து ஷர்ட் வந்து அமைஞ்சிச்சு. இவன் கேட்ட கலரும் சைஸுமே கரெக்டாக இருந்தது. அதோடு வந்து அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். முருகன் டெக்ஸ்டில் வந்துட்டு நைட்டி இன்ஸ்கர்ட்டுக்காக தனியாக ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். இப்போ தான் நான் வந்து இந்த ஷாப் வந்து பார்க்குறேன். இங்கே வந்து நைட்டிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து நைட்டிலாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டி எல்லாமே நல்லா இருந்ததுனால அக்கா வந்துட்டு ஒரு 5 நைட்டி மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாமே ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். வாங்க போனது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷர்ட் வாங்குறது தான் போனோம். ஃபேமிலியாக போனதுனால நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம் அல்ஹம்துலில்லாஹ்னு. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா யாருமே பண்ண மாட்டுறாங்க. இன்ஷால்லா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க, நம்ம சேனல் நல்லா ரீச் ஆகும். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ரீச் ஆகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.